அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன்மலை உத்தரவு வாக்கின்படி ரிஷபராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க. பொதுவாக சிவன்மலை சுவாமி சுப்பிரமணிய ஆலயத்தில் சிறப்புக்குரிய ஒரு மகத்துவமான ஒன்று அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பெட்டியில் வைக்கக்கூடிய பொருள் இந்த உலகத்தில் இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதிலும் ஒரு மிகப்பெரிய மகத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளானது முருகப்பெருமானே நேரடியாக பக்தர்களினுடைய கனவுகளில் காட்சி தந்து குறிப்பால ஒரு பொருளை உணர்த்துகிறாரு. அந்த பொருள் தான் அந்த பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டும் வருதுங்க. அந்த பொருள் அப்படின்றது இந்த உலகத்தில் முன்கூட்டியே வரக்கூடிய நன்மை தீமைகளை உணர்த்துவதாக இருக்கும். அதாவது அந்த பொருள் சார்ந்த விஷயங்கள் நடைபெறுவதாகவே அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு ஏற்றவாறு பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் மிகப்பெரிய அளவில் தாக்கமும் உருவாக செய்யும். அப்படிப்பட்ட சிவன்மலை உத்தரவு வாக்கின்படி பார்க்கும் பொழுது நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு பல்வேறு வகைகளில் அனுகூலத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நவம்பர் 12 பார்த்தீங்க அப்படின்னா குரு வக்ர பெயர்ச்சி நடைபெறக்கூடிய பட்சத்தில் இந்த வக்ர பெயர்ச்சியானது மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுக்கவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவம்பர் மாதம் 12ஆம் தேதி முதல் மார்ச் 11 வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ரமாக இருப்பாருங்க. குரு வக்ரம் அப்படிங்கிறது எல்லாமே இருப்பது போல இருக்கும், ஆனால் இருக்காது. குரு ஒரு ஜாதகத்தில் வக்ரமாக இருந்த அவர்களுடைய வளர்ச்சி மின்னல் வேகத்தில் இருக்கும். நிறைய அரசியல்வாதிகள், கலைஞர்கள் குரு வக்ரமாகும் போது, சனி வக்ரமாகும் போது உச்சத்தை தொடுவாங்க. நிறைய அரசியல் கட்சியினர் தொண்டர்களாக இருந்தவர்களுக்கு பெரிய பதவியும் கிடைக்கும். முக்கிய புதிய முடிவுகளை எடுப்பீங்க. முடிவுகள் மாற்றி எழுதப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் விதியை மாற்றி எழுதக்கூடிய சக்தி குரு வக்ர பெயர்ச்சியாக இருக்கும்போது சிலருக்கு கிடைக்கும். சிலருக்கு திருமண யோகம், புதிய வேலை, புதிய முயற்சிகள் அப்படின்னு நல்ல விஷயங்கள் அனைத்துமே குரு வக்ரமாகும் போது நடக்கும். எந்த ஜாதகத்தில் குரு சனி வக்ரமாக இருக்கிறதோ அவர்கள் புரட்சி செய்து மேலே வருவாங்க. ஒரு இடத்தை காலி செய்து விட்டு மேலே வருவாங்க. குரு அப்படிங்கிறது பயங்கரமான புத்தி கூர்மையை குறிக்கும். சாலையில் கிடப்பதை தங்கமாக மாற்றக்கூடிய யோகம் குரு வக்ரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு நடக்கும். இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நவம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு வக்ரம் நடக்குதுங்க. ஏற்கனவே விவகாரத்துக்கு அப்ளை செய்தவர்களுக்கு கண்டிப்பாக பிரிவு ஏற்படும். மீண்டும் இணைய வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. காணாமல் போன பணம், சேமித்து வைத்த பணம், காதலிக்கு கொடுத்த பணம், நண்பர்களுக்கு கொடுத்த பணம் போன்றவை கட்டாயமாக திரும்ப கிடைக்கப்படுவீங்க. நகையை அடகு வைத்தவர்களுக்கு மீட்கும் வாய்ப்பு கிடைக்கும். மனம் குளிரக்கூடிய சூழல் உண்டாகும். குடும்பங்கள் சேரும். முக அமைப்புகளில் சைனஸ் பாதிப்புகள், கண் பாதிப்புகள், பல் ஈறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அவற்றுக்கான மருத்துவம் பெற்று குணம் அடைவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது. கண் தொடர்பான சிகிச்சைகளை மேற்கொள்வீங்க. அதே நேரம் குழந்தைகள் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம். குழந்தைகளுக்காக படும் கஷ்டங்கள்ல வெற்றிகளும் உருவாகும். நிறைய குழந்தைகளுக்கு மருத்துவர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நல்ல கல்லூரியில் சீட்டு கிடைக்கும். புதிய முயற்சிகள் அனைத்திலையும் வெற்றி பெறுவீங்க. திடீர் வாய்ப்புகள் சேரலாம். யாரோ ஒருவருக்கு கிடைக்க வேண்டியது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தால் தங்களுக்கு கிடைக்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வெற்றிகள் உருவாகலாம். சிறு குறு விவசாயிகளுக்கு அருமையான சூழ்நிலைகள் இருக்கிறது. பெண்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் காலகட்டமாகவே இருக்கும். சுயமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது. மற்றவர்கள் சொல் பேச்சு கேட்டு செயல்படக்கூடாது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கழுத்து
நரம்பு பகுதியில் பாதிப்பு ஏற்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. என்னத்தான் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நன்மைகளை மட்டுமே ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்ல முடியாது. சந்தோஷம், பொருளாதார ஏற்றத்தை பொறுத்த வரைக்கும் 85% அருமையாக இருக்கிறது. மற்றபடி பார்க்கும் பொழுது கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மிகுந்த உற்சாகத்துடன் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க. வீட்டில் சுபமங்கல காரியங்கள் காரணமாக தாராளமான பண செலவுகள் ஏற்படுங்க. இனிய தகவல்கள் தங்கள் இல்லம் தேடி வரப்போகிறதுங்க. பல வகையான உயர்ந்த வாகன வசதி அமையும். சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாகவே அமைவாங்க. மனைவி மூலமாக பூரண சுகம் கிடைக்க பெறுவீங்க. கடின உழைப்பால் நீங்க பெறக்கூடிய வெற்றிகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீங்க. மங்கையரால மன மகிழ்ச்சியும் அரசாங்கத்தால் லாபமும் ஏற்படலாம். சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறுங்க. நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஆகியோரின் ஒத்துழைப்பால் அகம் மகிழும். எடுத்த முயற்சிகள் யாவுமே வெற்றியடைய அதிக உழைப்பு தேவைப்படுங்க. அதே மாதிரி பக்தியில் அதிக நாட்டம் உருவாகலாம். உயர் ரக ஆடை ஆபரணங்கள் மற்றும் விரும்பிய பொருட்கள் எல்லாம் வீடு வந்து சேரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். மக்கள் சேவையில் ஈடுபட்டதன் காரணமாக மக்களால் பாராட்டப்படுவீங்க. குழந்தைகளின் சீரான முன்னேற்றம் மனதில் மகிழ்ச்சியை தோற்றுவிக்கும். வியாபாரிகள் புதிய வியாபார நுணுக்கங்கள் புகுத்தி ஆதாயத்தை காண்பாங்க. இரவு பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருக்கிறது நல்லது. சிலருக்கு பணி நிமித்தமாக வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படலாம். மதிப்பு மிக்க மனிதர்களின் நட்பால் அரசு பணியாளர்களின் ஆசைகள் நிறைவேறும். பெண்கள் தங்களுடைய செலவு குறைத்து சேமிப்பை உயர்த்த முற்பட வேண்டுங்க. அதே நேரம் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து தனவரவு தாராளமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அரசு பணியாளர்களுக்கு அவங்க எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் தாமதப்படலாங்க. இருந்தாலும் நீங்கள் அதை நினச்சி கவலைப்படாதீங்க. சிறிது காலத்திற்கு இந்த தாமதம் இருக்குமே தவிர்த்து இந்த காலம் முடிவு பெறும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். குடும்ப உறவுகளினுடைய ஒத்துழைப்பால் வீட்டில் அமைதி நிலவுங்க. பெற்றோரின் உடல்நிலையில் அக்கறை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிற மொழி பேசுகிற பெண்களுடைய நட்பினால் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு ஒரு சிலருக்கு இருக்கிறதுங்க. அதே நேரம் கணவன் மனைவிக்கு இடையில் அன்பும் பாசமும் பெருகும். புத்தி சாதுரியத்தால் வாழ்க்கையில் பொருளாதார நிலை சீராகும் அப்படின்னே சொல்லலாம். குழந்தைகள் படிப்பு வகையில் செலவுகள் அதிகரிக்கலாம். எதிர்கால தொழில் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு விரிவாக்க திட்டங்களில் முதலீடுகள் செய்கிறது முன்னேற்றத்தை தரும். அதே மாதிரி தெய்வ பிரார்த்தனைகளால் தாமதமான திருமணங்களும் தடபுடலாக நடக்கும். ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் அளித்து அன்பு நண்பர்கள் தங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவுவாங்க. இன்ப சுற்றுலா போன்ற இனிய பயணங்களால் இன்பத்தில் திளைப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமையும் உயர்வும் காணப்பெறுவீங்க. அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே தாமதமின்றி கிடைக்குங்க. வேலை தேடுபவர்களுக்கு அவர்களின் திறமைக்கு ஏற்ப நல்ல பணி கிடைக்கப் பெறுவீங்க. புதிய பதவிகள் கிடைத்து அதற்கு ஏற்ப அந்தஸ்தும் உயரும். தொழில் புரிபவர்களுக்கு அரசு மற்றும் வங்கி மூலமாக உதவிகள் கிடைத்து நல்ல முன்னேற்றங்கள் உருவாகலாம். தங்களுடைய செயல்திறன் கூடும். பல வழிகளிலையும் வெற்றி மேல வெற்றி வரும். செல்வ நிலையும் உயருங்க. பிற்கால நலன் கருதி சேமிப்புகள் பங்கு சந்தை ஆகியவற்றில் முதலீடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பணிபுரியக்கூடிய பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உயர் அதிகாரிகளால் அவங்களுடைய ஆதரவால் பணியில் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் உருவாகுங்க. சிலருக்கு புதிய வாகன யோகம் ஏற்படுது. அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய தனி வீடு அமையப்பெறுவீங்க. அதே நேரம் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது தொழில் செய்கிறவங்க, வியாபாரத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் சில நேரங்களில் இழுபறியாகவும் இருக்கும். இருந்தாலும் நல்ல பெயர் எடுப்பதற்குண்டான வாய்ப்பு உத்தியோகத்தில் இருக்கிறது.
குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம். சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்கறத தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுறதன் மூலமா இடைவெளி குறைய ஆரம்பிக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சக கலைஞர்களிடம் நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சிறிது கோபத்தை கட்டுப்படுத்துவது அவசியமாகிறது. பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்கள் தீர ஆலோசனைகள் செய்து பக்குவமான அணுகுமுறையால் வெற்றி காண்பீங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல யோகமான பலன்களை பெறுவதற்குண்டான வாய்ப்பு மற்றொரு புறம் இருக்கிறது. அதனால பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பணவரத்து அதிகரிக்க செய்யலாம். மனதில் ஏதாவது ஒரு கவலை இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அதே நேரம் சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலங்கள் உருவாகலாம். நண்பர்கள் மூலமா எதிர்பார்த்த உதவி கிடைக்கப்பெறுவீங்க. புதிய நபர்களினுடைய நட்பும் கிடைக்கப்பெறுவீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவே நடக்குங்க. நயமா பேசுறதன் மூலமா வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்க செய்யும். அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது. எல்லா வகையிலுமே நன்மை உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய தூண்டும். அதே மாதிரி பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க வாய்ப்புகளும் இருக்கிறது. தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு முன்னேற்றம் காணணும் அப்படின்னா நீங்க ஒரு புதிய திட்டங்களை தீட்டி அதன்படி செயல்படுத்த வேண்டியது அவசியங்க. அதே நேரம் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பாங்க. புதிய பதவி அப்படி இல்லைன்னா பொறுப்புகள் கிடைக்க பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கலாம். குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்குங்க. குழந்தைகள் உற்சாகமாகவே காணப்படுவாங்க. பெண்கள் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவாங்க. பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். அதே நேரம் அடுத்தவர்கள் செய்யக்கூடிய இடையூறுகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் சாமர்த்தியம் தங்களுக்கு இயற்கையாகவே இருக்கிறது அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்வீங்க. எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீங்க. சுபக செலவுகள் அதிகரிக்கவும் செய்யலாம். வேலை காரணமா வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடலாம். திட்டமிடுறதுல பின்னடைவும் உருவாகும். பண வரவு எதிர்பார்த்தபடியும் இருக்கும். பெரியவர்களின் நேசம் கிடைக்க பெறுவீங்க.